என்னவளே உனக்காக. சிறுகதை. அந்த டீப்பாயின் மீது இருந்த ஃபோட்டோவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். மஞ்சள் நிற சுடிதாரில் பூ போல சிரித்து கொண்டிருந்தாள் கீர்த்தனா. இவள்தான் உன் மாமன் மகள். இவளைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவள் என் அப்பா. உன் அம்மாவுக்கு செய்த துரோகத்திற்கு பழிவாங்க நீ இதை செய்யத்தான் வேண்டும் என்றாள் மாதவி. மாதவி கௌதமின் அத்தை. கௌதமனின் அம்மா அப்பா ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள். கௌதமின் அப்பாவுடன் பிறந்த தங்கைதான் மாதவி. மாதவிக்கு ஒரு பையன் இருந்தான். பெயர் கிருஷ்ணா. கிருஷ்ணா வக்கீலுக்கு படித்திருந்தான். மாதவியின் கணவர் இறந்த பிறகு தன் மகனையும் தன் அண்ணன் மகனையும் ஒன்றாகவே வளர்த்து வந்தாள் மாதவி. கிருஷ்ணா சொன்னான், அது என்ன எப்போதும் சினிமா சீரியல் எதுவாக இருந்தாலும் எதிரியின் மகளை கட்டி அவளை கொடுமைப்படுத்துவது, இது என்ன எழுதப்படாத சட்டமா என்று கேட்டான் கிருஷ்ணா. இதோ பாரு கௌதம், இவங்க சொல்கிறத கேட்டால் உன் வாழ்க்கை தான் வீணாக போகும். பிடிக்காத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழ முடியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து போய்விட்டான் கிருஷ்ணா. கௌதம் தனது ஆஃபீஸுக்கு கிளம்பி விட்டான். கீர்த்தனா பரபரப்பாக இன்டர்வியூக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். உன் அப்பா ஊரில் இல்லாத நேரத்தில் நீ இப்படி அடுத்தவங்க கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறது எனக்கு சரின்னு தோணலை. உங்கள் அப்பா கிட்டேயே 1000 பேர் வேலை செய்கிறாங்க, நீ அடுத்தவங்க கம்பெனிக்கு வேலைக்கு போறியா என்று கத்திக்கொண்டிருந்தாள் அவள் அம்மா. அட விடுமா, அவள் போயிட்டு தான் வரட்டுமே என்று பரிந்து கொண்டு வந்தாள் இளைய மகள் சங்கவி. உனக்கு என்ன வந்துச்சு? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னையா திட்ட போகிறாரு, என்ன தான் திட்டுவார் என்றாள் அம்மா. அந்த இன்டர்வியூ தன்னுடைய தலையெழுத்தையே மாற்றப் போகிறது என்று தெரியாமல் அம்மாவை செல்லம் கொஞ்சிவிட்டு தங்கைக்கு பாய் சொல்லிவிட்டு செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள் கீர்த்தனா. கீர்த்தனா இன்டர்வியூ ஹாலுக்குள் வந்து அமரும் பொழுது சரியாக மணி 10. 11 மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பிக்கும். அந்த இன்டர்வியூ நடக்கும் இடம் கௌதமின் கம்பெனி. இன்டர்வியூவுக்கு வந்தவர்களை பார்த்து கொண்டே சென்ற கௌதம் ஒரு நிமிடம் நின்று இவளை பார்த்தான். இவள் கீர்த்தனா அல்லவா, இவள் எப்படி இங்கே வந்தாள் என்று அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே ஹாலுக்குள் சென்று விட்டான். கீர்த்தனாவின் முறை வந்தது. அவளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபை செய்தான் கௌதம். பரவாயில்லை, இவள் அழகாய் மட்டும் இல்லை, நல்ல அறிவாளியும் கூட என்று நினைத்து கொண்டான். அவளிடம் கேட்டான், இது என்ன வேலை என்று தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், உங்கள் பிஏ என்றாள் கீர்த்தனா. என் பிஏ என்றால் என்னுடன் எப்பொழுது எங்கு கூப்பிட்டாலும் வர வேண்டும் தெரியுமா என்றான். ஒரு நிமிடம் மௌனித்த கீர்த்தனா, சார் ஆஃபீஸ் டைம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா. மார்னிங் 9 o'clock to 5 o'clock வரைக்கும் என்றான் கௌதம். அப்படின்னா எனக்கு ஓகே சார், உடனடியாக போய் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு என்கிட்ட வாங்க என்று அவளை அனுப்பி வைத்தான் கௌதம். கீர்த்தனாவிடம் எப்பொழுதும் விளையாட்டுத்தனம் அதிகம். அப்படி விளையாட்டுத்தனமாக தன் அப்பாவிடம் சொல்லாமல் இந்த இன்டர்வியூவுக்கு அவள் வந்திருந்தாள். அவளுடைய விளையாட்டுத்தனமே அவள் வாழ்க்கைக்கு யமனாக மாறப்போகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. அடிக்கடி அப்பா சொல்லும் கௌதம் குரூப் ஆஃப் கம்பெனியில் தனக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று அப்பாவிடம் சர்ப்ரைஸாக சொல்ல வேண்டும். அம்மாவை கட்டிக்கொண்டு சுத்த வேண்டும். தங்கைக்கு இனிப்பு ஊட்ட வேண்டும். ஏராளமான கற்பனைகளோடு கௌதமிடம் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீட்டினாள். அவன் அதில் சைன் போட்டு கொடுத்துவிட்டு, உங்களுடைய முதல் வேலை என்னுடன் கிளம்புங்கள் என்றார். இருவரும் காரில் புறப்பட்டனர். போகும் வழியில் ஒரு கோவிலில் நிறுத்தி கார் ஜன்னலை திறந்தான் கௌதம். அவனை பார்த்தவுடன் அங்கே தேங்காய் பழம் விற்கும் சிறுவன் அவனை நோக்கி ஓடி வந்தான். கார் ஜன்னல் கதவை திறந்து அவன் காதில் ஏதோ சொன்னான் கௌதம். அவன் சென்று ஒரு 5 நிமிடம் கழித்து ஒரு சிறிய பொட்டலத்துடன் வந்தவன் கௌதமிடம் அதை கொடுத்தான். அதை வாங்கி டேஷ்போர்டில் வைத்துவிட்டு அவனிடம் 500 ரூபாய் கொடுத்துவிட்டு சென்றான். கார் வேகம் எடுத்தது. சிட்டியை தாண்டி 15 கிலோமீட்டர் சென்ற பின் தார் சாலையிலிருந்து இறங்கி ஒரு மண் ரோட்டுக்குள் கார் சென்றது. கார் நேராக சென்று ஒரு சிறிய கோவில் முன்பு நின்றது. கௌதம் சொன்னான், இது எங்கள் குலதெய்வம் கோயில். எதை செய்யும் முன்னால் இங்கு வந்து சென்ற பின் தான் நான் செய்வேன். உள்ளே வா என்றான். நான் எதுக்கு சார், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க என்றாள் கீர்த்தனா. இல்லை, நீயும் தான் வரணும் என்றான் உத்தரவாக. கீர்த்தனா தயங்கிக் கொண்டே உள்ளே சென்றாள். இருவரும் கண்களை மூடி சாமி கும்பிட்டனர். சாமி கும்பிட்டு முடித்து கீர்த்தனா கண்களை திறக்கும் பொழுது அலறிவிட்டாள். ஏனென்றால்
ஏற்கனவே கோவில் வாசலில் அந்த சிறுவனிடம் வாங்கிய தாலியை கீர்த்தனாவின் கழுத்தில் கட்டி கொண்டிருந்தான். தொடரும் 2ஆம் பாகத்திற்காக வெயிட் பண்ணுங்க.